நமஸ்காரம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நாம் செய்யக்கூடிய ஹோமம், பூஜை, பரிகாரம், விரதம் இதெல்லாம் நமக்கு முழுமையான பலன் தருமா? நம்ம இந்த பூஜை விரதங்கள்லாம் நம்ம பண்ணலாமா? நமக்கு ஜாதக ரீதியான அந்த அமைப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக நிறைய தோஷ பரிகாரங்கள் செய்வாங்க. சுப அனுகூலம் கிடைக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி ஹோமங்கள், பூஜைகள் பண்ணுவாங்க. இதையெல்லாம் கிடைக்காம போகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னா, நம்ம அந்த விஷயங்களை விட முழுமையான நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறது, மேலும் அதை முறையாக செய்யாமல் போவது அப்படின்றத முதல் காரணமாக அமைகிறது. மேலும் ஜாதக ரீதியாக ஒரு சில தோஷங்கள் பூர்வ புண்ணியமாகவே நம்மளை தொடருமானால் நாம் செய்யக்கூடிய பிற ஹோமங்களுக்கும் பரிகாரங்களுக்கும் முறையான பலன்கள் கிடைக்காமல் போகும். இது முக்கியமான காரணமாக இருக்கும். ஜாதகத்தில் அது எப்படி அமைந்திருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 4 ஸ்தானங்கள் நல்ல அமைப்போடு இருந்து அந்த 4 இடத்துக்கும் 6, 8, 12ஆம் அதிபதிகள் தொடர்பு பெறாமல் இருந்தால் நல்ல விதமான பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் தொடர்பு பெறுவது, லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் பாக்யாதிபதியும் தொடர்பு பெறுவது, லாபாதிபதி லாபத்தில் இருப்பது அல்லது 5ஆம் இடத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள்லாம் ஜாதகருக்கு செய்யக்கூடிய ஹோமம், பூஜை, பரிகாரம், விரதம் இந்த அனைத்து விஷயங்களுக்கும் நல்ல சுப பலன்களை பெற்றுத்தரும். ஜாதகத்திலேயே முக்கியமாக பித்ருதோஷம், பூர்வ புண்ணிய குலதெய்வ தோஷம் இந்த விஷயங்கள் இருக்குமானால் அதை நிவர்த்தி செய்துவிட்டு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் உங்கள் ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்புகள், தோஷங்கள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு பரிபூரணமான விஷயங்கள் கிடைக்கும். என்கிட்ட வரவாள் பெரும்பாலான பேருக்கு முதல்ல குலதெய்வ தோஷம், பித்ரு தோஷம், ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கர்ம தோஷங்கள் நிவர்த்தி செய்ததுக்கு அப்புறமே தற்போது நாம் செய்ய வேண்டிய சுப ஹோமங்களையோ அல்லது பரிகார சாந்தி ஹோமங்களையோ அதை செய்யறதுக்கு நம்ம அவங்களுக்கு பரிந்துரை பண்றோம். ஆமாம், ஏன் அப்படின்னா அப்போதான் அவர்கள் பரிபூரணமான பலன்களை அதன் மூலமாக பெற முடியும்.